அழைகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கையில ஆப்பிள் போன் வச்சிருப்பீங்க. இதனுடைய அதாவது ஆப்பிள் போனுடைய அந்த ஆப்பிள் கம்பெனியை பொறுத்தவரை ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்தான் அதோடைய சேர்மனா இருந்தவர். ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அதை உண்டாக்கினவர். அந்த ஆப்பிள் போனை வந்து வேர்ல்ட்ல ஸ்மார்ட்டா கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணவர். குறுகிய காலத்திலேயே அவர் பிரம்மாண்டமான பணக்காரனா போயிட்டார். எனக்கு ஞாபகம் சரியில்லை, 2011 அவர் இறந்து போறார். அப்ப நான் ஒரு ஜனாசாக்கு போறேன். அல்லாஹ் எனக்கு என்னமோ ஒரு படிப்பினைய சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஆள் அவருக்கு ஒரு 90+ இருக்கும், ஒரு ஏழை. அப்ப சில கொழும்புல கூட சின்ன சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். 4 வீட்டுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் இப்ப இல்லாம போச்சு. 4 வீட்டுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் அது இல்லை, இப்ப ரொம்ப அருது. ஏன்னா எல்லாரும் அட்டாச் பாத்ரூம் போட்டாங்க. சில இடங்கள்ல அப்படி இருக்கும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பப்ளிக் டாய்லெட்னா அந்த 4 வீடுக்கு தான், அந்த டாய்லெட்டுக்கு போய் தான் அவர் நிப்பார். 90+ அப்படின்றவர் இறந்து போயிட்டார். கடைசி வரைக்கும் அவர் தான் போய் கதவை திறந்து டாய்லெட்ல இருந்து வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடியவர். 90 அல்ல அவருக்கு கொடுத்த வயசு அது. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிற நேரம் அவருக்கு ஜஸ்ட் 56, 56 வயசு. அந்த நேரத்தில் அவருடைய ஆப்பிள் கம்பெனியுடைய சொத்தை வெளியிட்டாங்க. அதை நான் கன்வெர்ட் பண்ண இலங்கை ரூபாய்க்கு எல்கேஆருக்கு எவ்வளவு 38,000 பில்லியன் ரூபீஸ். அப்பவே நம்ம நாட்டில் 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு பட்ஜெட் போட போகல அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 3,000 பில்லியன் டு 4,000, நியர்லி 2,500 to 3,000. இதாங்க நாட்டில் பட்ஜெட். ஒரு அண்ணளவா 3,000 வைங்களேன், 3,000 பில்லியன். ஸ்டீவ் ஜாப்ஸ் சாகிற நேரத்தில் ஜஸ்ட் 56, 56 வயசுல அவர் சாகிற நேரம் அவருடைய சொத்து மதிப்பீடு 38,000 பில்லியன் ரூபீஸ். 2022 வரைக்கும் நம்ம நாட்டில் பட்ஜெட் போடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான சல்லி. அவர் என்ன சாப்பிட்டு, ஹைஜெனிக் வாட்டர். என்னப்பா வாட்டர் இது, ஹைஜெனிக் கொண்டு வாங்க, வெரி ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டிருப்பார். அவருக்கு வந்தது ஒரு கேன்சர். அன்பிற்கினியவர்கள், இந்த கேன்சரை அவர் சுகமாக்கணும்னா வேர்ல்ட்ல உள்ள ஆக பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு, வேர்ல்ட்ல உள்ள எல்லா மெக்கானிசம் கொண்டு வந்து வச்சு, எல்லா எக்யூப்மெண்ட் வச்சு எனக்கு ட்ரீட் பண்ணு சொல்லலாம். அதனால பல ஆண்டுகள் அவர் இதாகிறார். யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். அவர் அதை சுகமாச்சுன்னு ஒரு இடத்துல பேசுறார், ஒரு யூனிவர்சிட்டியில. கொஞ்சம் வந்தவர் சுகமாகிறார். திரும்பவும் அவருக்கு அந்த நோய் வருகிறது. வேர்ல்டுல யாருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. சோ நான் கேட்கிறேன், பணத்தால் ஒரு ஆளுக்கு நல்ல வாழலாம்டா, அவர் நோயை பணம் எடுக்க வேண்டியதானே? எத்தனை பேர் இறந்து போறாங்க, எத்தனை பேர் இடையில போறாங்க, அந்த பணம் அவர்களுக்கு வாழ வைக்கும். ஆனா நான் சொன்னேன், ஒரு 90 வயசு வரைக்கும் 150 ரூபா டாக்டர்ல போய் சல்லியை கொடுத்து போட்டு அவர் அதை பாட்டுக்கு நிற்பார். அவருக்கு அந்த நோய் பிரச்சனையே இல்லை. இயல்பா நின்றவரை உயிர் பிரிஞ்சிருக்கும். அன்பிற்கினியவர்களே, பணம் இதுக்கு தீர்வு தருமெண்டா. நீங்க எல்லாம் வைரலான ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அமெரிக்காவில் நிறைய ஊர்கள் பார்த்திருப்பாங்க. சல்லியை மேல போட்டு 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 வீசலாம் டாலரை. கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புறக்கிட்டு போறாங்க. போலீசால வந்து அவரை பிடிச்சி என்னப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் நண்பன் பணம் தான், டாலர் தான் கடவுள் நினைச்சான், எல்லாம் செஞ்சான். திடீர்னு நோய்வாய்ப்பட்டான். அவனுக்கு எந்த மருந்து மாத்திரையும் சரி வரல. முழு பணத்தையும் செலவழிச்சு பார்க்கிறோம், அவனை சுகமாக்க முடியல, காப்பாற்ற முடியல. இந்த பணம் எதுக்கு என் நண்பனை காப்பாற்ற முடியாது? இந்த பணம் எதுக்கு நம்ம அந்த வெறியில வீசினா வைரல் ஆச்சு. அன்பிற்கினியவர்களே, பணத்தால் எல்லாம் முடிக்க முடியுமெண்டா. உங்கள்ட்ட பணம் வந்துட்டு உங்க பிரச்சனை எல்லாம் முடியுமெண்டா. சில வீட்டுல பணம் வந்ததுதான் பிரச்சனை. எங்க ஏரியால ஒரு பெண் அழுது சொன்னா, உண்மையா நான் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரர் வெள்ளவத்தில் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு. ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் பாருங்க, வீடெல்லாம் பாருங்க, இப்படி பாருங்க, 10 கூட 15 2008 அப்படி அந்த டைம்ல 9 சந்திக்கிறேன்னு சொன்ன பாருங்க இப்படி இருக்கு. நாங்க ரொம்ப ஏழையா நின்றோம். எங்க மாப்பிள்ள பெரிய ஆளா போயிட்டாரு. இன்றைக்கு எத்தனை வாகனம் எல்லாம் இருக்குது. எனக்கு பழைய லைஃப் வேணும் என் ஹஸ்பண்டோட. அழுது பேசினா, ஏமாறு கேட்டேன். அவர் இப்ப கிளப்புக்கு போறாரு, நைட்டுக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மி. எங்களுக்கு எல்லாம் தந்ததா சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. நாங்க சின்னவா ஒரு சின்ன வீட்டுல ரொம்ப வறுமையா நிக்கிறேன். அவருடைய அன்பை நான் கண்ட அன்பை இப்ப பார்க்கல. அவர் பாசத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்வை இந்த பிரம்மாண்டமான வீட்டுல நான் பார்க்கல. நான் துடிச்சு போறேன். இன்னைக்கு தப்பான ரோட்ல போறாரு, என் மாப்பிளையை காப்பாத்தி தரலாமான்னு கேட்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, பல வீடுகளில் வாப்பா உப்பையும் சோறையும் சாப்பிட்டு வாழ்ந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேகரிச்சு வச்சா பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு மனுஷன் பிஸியா இருக்கணும் லைஃப்ல, இல்லன்னா தப்ப நோக்கி சைத்தான் எடுத்துட்டு போயிருவான். ஸ்பெஷலி இளைஞர்கள், அவங்க பிஸி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய தப்பான ரூட்டுக்கு கொண்டு போயிருவான். இந்த பணம் இவர் சேர்த்து வச்சது பிள்ளைக்கு தெரியாது. அவர் எப்படி இது பண்ணார்? அவங்க ஃப்ரீ, அவங்க நைட் லைஃப் ஒன்று செலவழிப்பாங்க. என்னெல்லாம் தப்பு இருக்கோ அந்த தப்பெல்லாம் இதாக்குவாங்க. வாப்பா நினைப்பாரு, நான் சம்பாதிச்சனால தானே இவ்வளவு பிரச்சனை. பல வீடுகளில் பார்க்கிறோம், வாப்பா சக்கராத்துல நிக்கிற நேரம் அவருக்கு நிம்மதியா மௌத்தாக விடாம சண்டை பிடிக்கிற புள்ள. எனக்கா உனக்கா அந்த மனுஷன் நினைப்பான், ஏண்டா சம்பாதிச்சோம்,
என்ன காலி பண்ண பார்த்துட்டு இப்பவே பிரிக்க பார்க்க ஒரு நீங்க நான் சொல்றது கற்பனையா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு 4 பிள்ளைகள் நீங்க சேகரித்த சொத்துக்கு சண்டை பிடிக்கிறேன்டா, இவர் எப்ப தொலைஞ்சு போவார் என்று நீங்க உணர்ந்தீங்கடா, உங்க பேச்சில உங்க கல்வி வெடிச்சு போகாது. உலக வாழ்க்கையில பணம் ஒரு தீர்வா அமைஞ்சிருந்தா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த நிம்மதியா நிப்பாங்க பணத்தால. ஆனா பணத்தை கொண்டு போனாலும் நிம்மதி போகுது, சில வீடுகளுக்கு லேசா நிம்மதியை கொடுக்குதுண்டா. இப்ப நம்ம வருவோம் கன்க்ளூஷனுக்கு. அன்புக்கினியவர்களே, இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நிம்மதி, சந்தோஷம், அது பணம், ஏதாவது இந்த நிம்மதி என்றதை நாங்க பெறலாம்டா. குவைத் வந்தா நிம்மதி கிடைக்குமா? அமெரிக்கா போனா இல்ல, குவைத்ல உள்ள சொல்லுவாரு அமெரிக்கா போனாதான், அமெரிக்கா போனா இன்னும் 4 பிரச்சனை வரும். ஒரு நாள் உங்க வீட்டுல கதவை பிரச்சனையை முடிச்சிட்டீங்கடா, நீங்க நினைச்சிருவீங்க அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை முடிஞ்சிட்டுண்டா. பின்னாடி கதவை தட்டும், அடுத்த பிரச்சனை ஓபன். அங்க போய் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கடா. இப்ப வைஃப் போன் பண்ணுமா, சும்மா தான் இருந்தாரு மகன், ஸ்கூல் விட்டு வந்து ரோட் மாறினாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல அடுத்த பிரச்சனை தொடங்கி. சரிப்பா ஐசியூல உள்ள மகனை எப்படியோ காப்பாத்தி வீட்டுக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் 1 மாசம் ஆகல, நான் வலிக்கு உழுந்துட்டேன், வைஃப் வந்து இங்க அவசரமா வாங்க. இப்படி எங்கேயாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் முடிவு இல்லாம வரும் என்ற சிந்தனையோடு இப்ப கேளு, இதுக்கு முடிவு காணலாமான்னு கேட்டா ஆமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆச்சரியம் என்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபன் அஜபன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியம், ஒரு முஃமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் என்றாங்க. ஒரு முஃமினை பார்த்து ஈமான் கொண்டா மட்டும் தான் 100% வேர்ல்ட்ல யாருக்கும் கிடைக்காத நிம்மதி. எந்த பெரிய மாளிகையில வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்காது. இதுல விலை சோ எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் சீப், அது அவ்வளவு சீப் இல்ல. நீங்க 1000 பில்லியனை கொடுத்து போட்டு எனக்கு நிம்மதி வேணும்டா, நோ, இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். 1000 பில்லியனை தாண்டி எக்ஸ்பென்சிவ். எல்லாருக்கும் எல்லாம் தண்ணியை கொடுப்பானா, எல்லாருக்கும் எல்லாம் சாப்பாடை கொடுப்பானா? நோ, நிம்மதி எல்லாரும் கொடுக்க மாட்டேன்றான் அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்ணி வேணுமா குடிங்கன்றாங்க, சாப்பாடு வேணுமா குடிங்கன்றான். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல பெரிய முன்னேறணுமா, சயின்டிஸ்ட் ஆகணுமா, பெரிய பணக்காரன் ஆகணுமா, ஜனாதிபதிமா, அல்லாஹ் கூப்பிட்டு போங்க பயோடேட்டா பார்ப்போம், யூ ஆர் முஸ்லிம், இட்ஸ் ஓகே, யூ ஆர் டன், அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டான். நீ முஸ்லிமா இருந்தா முஸ்லிம், இல்லாட்டி என்ன? மன் கான யுரீதுல் ஹயாத்துத் துன்யா வ ஸீனத்தஹா வஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். அல்லாஹ் சொன்னா உலகம் வேணும் என்று ஒருத்தன் கேட்டான், துனியா வேணும் என்று ஒருத்தன் கேட்டா, துனியாவுல அலங்காரம் வேணும் என்று கேட்டா, எனக்கு 4 மாளிகை வேணும், வீடு வேணும், கார் வேணும் என்று கேட்டா, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? உன் குவாலிஃபிகேஷன் தெரியுமா? நீ முஸ்லிம் ஆகணும், தொழணும், நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் சொல்லவே இல்ல. மன் கான யுரீதுல் ஹயாத்துத் துன்யா வ ஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். அதுக்கு நீ எவ்வளவு பாடுபடுறியோ, எவ்வளவு கஷ்டப்படுறியோ, அவ்வளவுக்கு நாங்க தருவோம். வ ஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். நீ 100க்கு 100 பாடுபட்டா 100க்கு 100 தருவோம், 100க்கு 50 பாடுபட்டா 100க்கு 50 தருவோம். இதுதான் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். என்ன கால்குலேஷன்? நீங்க துனியாக்கு எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளவு தருவோம், ஆனா கொஞ்சமும் குறைக்க மாட்டோம். நீங்க பாடுபட்டது, ஒரு முஸ்லிம் இருக்கிற 25% துனியாக்கு பாடுபடுறார், ஒரு காஃபிர் இருக்கிற 75%, 75 போய் காஃபிர் கிடைக்கும், 25 முஸ்லிமே கிடைக்கும். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஆகிராவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு தருவோம். துனியாவுக்கு கஷ்டப்பட்ட ஆகிரா மறந்தா ஒன்னும் தர மாட்டோம். ஆகிரால சாப்டர் 2 முஸ்லீம், துனியா பிளஸ் ஆகிரா. ஆகிராக்கு கூட கஷ்டப்படுவார், துனியாக்கு நார்மலா கஷ்டப்படுவார். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஸ்லாம் சொல்ற கான்செப்ட். இப்ப நம்ம போவோம் சாப்டருக்கு. அதாவது நிம்மதியை தேடி எல்லோரும் அலைகிறாங்க, அது உலகத்துல ரொம்ப தெளிவா வழங்குது. மில்லியனர் சிட்டி நியூயார்க், வாஷிங்டன், நீங்க போய் பார்க்கலாம், யூடியூப்லயோ நீங்க அடிச்சு பார்க்கலாம், கூகுள் பண்ணி. ஜொம்பிகள் ரோட்ல நிக்கிறாங்க. நீங்க போய் அந்த சிட்டிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா, இலங்கையை விட கேவலம். இதெல்லாம் மீடியா கொண்டு வந்து வெளியே காட்டாது. ரொம்ப கேவலமா அடிச்சு ரோட் நடுவுல, ரோட் சைடுகள்லாம் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்றது நீங்க அமெரிக்கால நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஜொம்பிகள் அவங்க இதாக்கி, அவங்க ட்ரக்ஸ் பண்ணி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம், கேர்ள்ஸ் பாய்ஸ், அப்படி அந்த அளவுக்கு மோசமா வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அவ்வளவு ஒரு இந்த லைஃப் கொண்டு போறாங்க. நான் சொல்ல போறது அமெரிக்காவுடைய சாதாரண சிட்டில மில்லியனர் சிட்டி. நான் மில்லியனர் சிட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், அதனால கவனமா புரியுங்க. வேர்ல்டு ஒரு வகையாக மென்டல் எஃபெக்ட் ஆன ஒரு நிலைமை. ஆண் திருமணம், மகரந்த சேர்க்கை. சாதாரண மரங்கள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மரம், பெண் மரம், ஆண் பூ, பெண் பூ. ஒரு சிங்கம், புலி, நாய், கரடி, பூனை இவையெல்லாம் குட்டி போடுது. அது ஆம்பளை வாழ்ந்துச்சுன்னா குட்டி போடுமா? அதுக்கு தெரிகிற அந்த உணர்வு நாமெல்லாம் சந்ததியா பெருகினது இந்த மாதிரியான வாழ்க்கையில. ஆனா இன்றைக்கு ஆணான் திருமணமா, பெண் திருமணமா, இல்லப்பா எனக்கு ஆம்பளைக்கு பொம்பளை வேணாமா, ஏதோ சொர கட்டுறா, இதுதான் இதுதான் டாக் பப்பி, மை பப்பி என்றான், என்னென்னமோ வளர்த்துறான். அவன் லைஃப்ல குழம்பிட்டான்.
என்ன சாப்பிடணும் எப்ப தூங்கணும் என்று இறைவன் சூரியனை மறைத்து தூங்க சொன்னா அப்ப விழிச்சு நிக்கிறான். சூரியனை உதித்து எழும்ப சொன்னா அப்ப தூங்க பார்க்கிறான். லைஃப போட்டு அடுத்த பக்கம் பரட்டான். ஒழுங்க உடுடா. கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷாங்கறான் அல்லாஹ். உங்களுக்கு நாங்க ஆடைகளை அனுப்பினோம். எதுக்கு தெரியுமா இறக்கினோம்? அது உங்களுக்கு ரீஷா, கண்ணியத்தை தரும், உங்க மானத்தை பாதுகாக்கும்ன்றான். ஆடை என்ற அந்த கண்ணியத்தை மானத்தை எவ்வளவு வெட்டேலுமோ பிக்கேலுமோ பிச்சு உடுக்குறான். அது கண்ணியத்தை கொடுக்குமா எந்த மானத்தை பாதுகாக்குமோ எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லாம் தலைக்கீழ நடக்குது. அன்பிற்கினியவர்களே, அப்படி என்றால் என்ன செய்யணும்? இந்த நிம்மதியை இந்த பூமியில பெறணும்னா ஒரு சின்ன ஒரு க்ளூ அல்லாஹ் தர்றான் குர்ஆன்ல, சூரத்துல் பக்கரா. நீங்க போய் பிரட்டி பாருங்க இந்த ஆயத்துல ஏன் அல்லாஹ் இப்படி பேசுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து ஷைத்தான், அதாவது மரத்துக்கிட்ட போயிட்டாங்க. மரத்துல இருந்து அது பக்கத்துல போன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்ற குல்னஹ்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் இறங்குங்கப்பா இங்க இருந்து. فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. இறங்குங்க கீழ. கீழனா துனியா, ஆக தாழ்ந்த பிரதேசம், இறங்குங்க. அல்லாஹ் சொல்றான் குல்னஹ்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் இறங்குங்க. யார் எல்லாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா ஸலாமுன் அலைஹா, இப்லீஸ், போங்க எல்லாம் இறங்குங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இங்க இடம் இல்ல. ஏன்? فإما يأتينكم مني هدى, என் புறத்திலிருந்து ஹுதா, ரொம்ப முக்கியமான வேர்ட், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இதான் நிம்மதிக்குரிய அடிப்படை. என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஹுதா, நேர்வழி வரும். என்ன திரும்ப மீட் பண்ற பாதை, அந்த நேரான பாதை வரும். அதுல யாரு பயணிக்கிறவளோ கவனமா நான் சொல்றேன். இந்த ஆயத்தை எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அங்கிருந்து கீழே இறக்கிட்டாங்க. அல்லாஹ் இறக்கிட்டு சொல்றான், என்கிட்ட இருந்து நான் ரூட்டை காட்டுவேன், திரும்ப இங்க வர்ற ரூட். இப்ப நான் இந்த பள்ளிக்கு வந்துட்டேன், திரும்ப எனக்கு சத்தியமா போக தெரியாது. கூட்டி வந்தவங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும், எனக்கு தெரியாது. உங்க ஹைவே எனக்கு தெரியாது. அவங்க வந்த மாதிரி கூட்டிட்டு போவாட்டி நான் இங்க தான் இருக்கணும். ஏனென்றா எனக்கு ரூட் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், என்ன திரும்ப பார்க்கணுமா சந்திக்கணுமா, உங்களுக்கு ரிஸ்க் வேணுமா நாங்க ரெடி பண்ணி வச்சுக்க, ரூட் வேணுமா நான் மேப்ப தர்றேன். இந்த மேப்ப ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த ரூட்டை பின்தொடர்கிறார்களோ அவங்களுக்கு என்ன வரணும்? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஷேக் மார்க்கில் நான் மற்றவங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க என்ன வரணும்? உங்க கீழே இறக்கியாச்சு ஜன்னாவுல இருந்து, திரும்ப அங்க ஒரு ரூட்டை தர்றேன்ட்டான். இந்த ரூட்டை வந்தா என்ன நடக்கணும்? திரும்ப சொர்க்கம் வரணும். குர்ஆன் அப்படி சொல்லல. யார் அந்த ரூட்ல பயணிக்கிறார், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, அவருக்கு பயம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன்? கவலையோட எதிரி சந்தோஷம். சந்தோஷம் வந்தா கவலை காணாம போயிடும், கவலை வந்தா சந்தோஷம் காணாம போயிடும். அவங்க ரெண்டு பேரும் நிக்க இயலாது. பயம் வந்தா நிம்மதி தொலைஞ்சு போயிடும், நிம்மதி வந்தா பயம் காணாம போயிடும். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? மூமின்களுக்கு மட்டும் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் a great opportunity. அந்த ரூட்ல பயணிக்கிற நேரம் உலகத்துல எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனா நீங்க பயணிக்கிற நேரம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் இருக்காது, அவங்களுக்கு கவலை இருக்காது. அது ஜன்னாவுலையும் துனியாவுலையும் நோ சான்ஸ். அவங்க கல்புல இருந்து இந்த ரெண்டு எஃபெக்ட். உலகத்துல பயம் அளிக்கிறதுக்கு மனிதன் எடுத்தது என்ன? கலிபோர்னியால மேல குதிச்சாங்க. என்னப்பா எல்லாமே இருக்குது இன்றைக்கு, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி குதிச்சு குதிச்சு பார்த்தாங்க, சிரிச்சு பார்த்தாங்க, சத்தமிட்டு பார்த்தாங்க, லாஃப்ட் தெரப்பின்னு எல்லாம் வச்சிருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு எல்லாம் தெரப்பி வச்சுக்கிறாங்க. என்னண்டா அப்படி செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஹாலிவுட் உண்டாச்சு, பாலிவுட். மனிதனுக்குள்ள பிரச்சனை எல்லாம் கிடைச்சு நிம்மதி இல்லாம போன உடனே தான் இது சில பேர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு கிரேட் மருந்து ஹுதா, நேர் வழியில பயணிக்கிறது. அப்ப பயம் வராது, கவலை வராது. அப்படின்னா பயமும் கவலையும் தனிஞ்சு போயிடும். வராதுன்னா 100% வராம இருக்காது, வந்து போயிடும். அது ப்ரூஃபான்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த பூமியில அது ப்ரூஃப் பண்ணப்பட்ட 100% ப்ரூஃப். எப்படி ப்ரூஃப்? ஜஸீரத்துல் அரப். அதை ப்ரூஃப் பண்ண இடம் ஜஸீரத்துல் அரப், அரபு மண்ணில. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மண்ணில எதுவுமே இல்லாத டைம்ல வறுமை இங்க பார்க்கலாம். வேர்ல்ட்ல உள்ள பாரசீகம், ரோம பேரரசு, கிஸ்ரா கைசர், அந்த எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்க. ஆனா இந்த லேண்டை விட்டுட்டாங்க. சிரியாவோட வந்துட்டு நோ இங்க வேணாம்ப்பா, நாங்க இவங்கள பிடிச்சிட்டோம்டா. இன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி பேசினாங்க ஷேக். என்ன சுதந்திரம் என்பது நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரமானதை பத்தி, இந்தியா நாங்க எல்லாருமே அப்படித்தானே, எல்லாம் சுதந்திரமானதை பத்தி பேசணும். ஆனா இந்த லேண்ட் பிடிக்கவே இல்லை. சுதந்திரமானதுக்கு எதுக்கு? மீனிங்லெஸ், இது பிடிக்காதீங்கப்பா, இதுல ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இங்க நோக்கி மக்கள் வர்றாங்க, பட் இதுல ஒண்ணுமே இல்ல. இப்பதான் அல்லாஹ் அந்த ஒயில கொடுத்துட்டானே, அவ்வளவு பணம் ஒண்ணும் இல்லாதனால அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அங்க போய் இவங்களை நாங்க பிடிச்சா
சாம்ராஜ்யம் என்ற ஒரு தனி நாடு இல்ல. ஈரானிய தலைநகரமாக கொண்டு ஒரு பெர்ஷியா என்பது ஒரு இது சாம்ராஜ்யம், இத்தாலிய தலைநகரமாக கொண்டு ரோம் எம்பையர், ரொம்ப பலமான எம்பையர்ஸ். அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு நோ 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 அங்க வானவப்பா, சும்மா வெறுமனே எங்க பார்த்தாலும் மணல் தரையும் மண்மேடும் இதுவும் கல்லு மலைகளும் இதெல்லாம் வேணாண்டு போயிட்டாங்க. அப்படி போன லேண்ட்ல ஒட்டகம் மட்டும் இல்லண்டா இவங்க மௌத்தா போயிருவாங்க. ஜஸ்ட் லீலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு அல்லாஹ் ஈலாஃப் ஆக்கினான், விருப்பமாக்கினான். இங்க இருந்து அங்க போன எல்லாம் முளைக்காது, அங்க இருந்தது இங்க அவங்க டிராவலர்ஸ், ஜஸ்ட் டிராவல் பண்ணி ஆகணும். அவங்கள்ட்ட பெரிய ப்ரொடக்ட் பண்ண ஏறாது, ஆங்காங்கே தான் மரங்கள் முளைக்கும், ஆங்காங்கே தான் சில கனிகள் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்ணில பிரச்சனைகள் கதவை தட்டும். நம்ம நாட்டுல விண்டர் சம்மர் எல்லாம் இப்படி பார்க்கிறாரு, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குன்னு ஊரலிய மாதிரி பகுதிகளுக்கு, ஏனென்றா அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளைமேட். இங்க போனா சூடும் உச்சகட்டத்துக்கு வரும், குளிரும் அந்த மாதிரி வரும். எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்கிற டைம்ல வசதி வாய்ப்பு இருக்குதா, அப்படி பச்சை பச்சையான மரங்கள் இருக்குதா, ஒண்ணுமே இல்லாத டைம்ல அந்த மக்கள் கடுமையா வாழ்ற டைம்ல இவங்களுக்கு பிரச்சனை கூடையான்னு கேட்டீங்கன்னா ஆமா, வேர்ல்ட்ல இவங்களுக்கு தான் பிரச்சனை கூட இருக்கிறது. அந்த பிரச்சனை கூட உள்ள மக்கள் ஜஸ்ட் இன் 23 years அவர்கள் மதீனாவுல ஜீரோ பேலன்ஸ்ல எழும்பினாங்க, வேர்ல்டுக்கே போனாங்க. அவங்க முகத்துல பயம் தெரியவே இல்லை, அவங்களுக்கு கவலைண்டா என்னன்னு புதுசா சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவங்க அல்லாஹ்வோட பாதையில போனாங்க, மக்களை அழைப்பு விட்டாங்க, அவங்க வீட்டுல ரொம்ப அமைதி கிடந்துச்சு. அவங்க மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதற்கு வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரம் இல்லை. அன்புக்கினியவர்களே, அவ்வளவுத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் உங்க வீட்டுல ஒத்தருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. வறுமையில் இருக்கிற நேரம் சாதாரண பள்ளிவாசல் தலைவர் வறுமையில் இருக்கிறேன் ஷேக் மன்சூர் எழுப்பி இப்ப சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அதாவது நீங்க தான் என்ன செய்யணும், மக்களே வந்திருக்கிற விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கண்டா அது கொஞ்சம் கேவலமா இருக்கு. வேண்டாம், ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்லுவாங்க, என்னுடைய விருந்தாளியை சங்கப்படுத்துறது யாரு, எல்லோரும் கீழே பார்க்குற மாதிரி யார் வீட்லயும் ஒன்றும் இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு யார சொல்லலாம், நான் வீட்டில் டம் பிரியாணி போட்டு பாபிக்கு சிக்கன் போட்டு வச்சுக்கிறாங்களா, வீட்டுக்கு போனால் 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கு, மனைவி வீட்டு என்ன சொல்றாங்க, என்னம்மா செய்வோம், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மனைவியை பாருங்க. அவங்க எல்லாம் காட்டு மிராண்டி என்று சொல்ற அளவுக்கு இருந்தவங்க, அவ்வளவு மோசமான கல்ச்சர். அப்படி புள்ள சொந்த புள்ளைய புதைச்சிட்டு சிரிச்சிட்டு வந்தவங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கவே இல்லாது. மனித மிருக லெவல்ல நின்றவங்க. அவங்க கல்புகள் ஹுதா நேரான பாதையில பயணித்த உடனே அங்க மனைவிட்ட கேட்டா 2 பேரும் ஆலோசிக்கிறாங்க, எல்லாம் வச்சு போட்டு விருந்தாளி வேறு, எனக்கே வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு எனக்கே இல்லாது, இவரு இப்ப விருந்தாளியை கொண்டு வந்தீங்க அப்படியா பேசினாங்க. என்ன சொன்னாங்க, பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், நம்ம வைத்த காய போட்டுருவோம். அவர் ஒரு பிளான் பண்றாரு, சுப்ஹானல்லாஹ். வந்து உட்கார நேரம் விருந்தாளி சாப்பிடணும்டா அவர் உட்காரணும், அவர் எடுத்துட்டாருண்டா விருந்தாளிக்கு 10ஆம் போயிடும். விருந்தாளி சாப்பிட மாட்டார், வேணுமெண்டே வந்து உட்கார்ந்து சாப்பாடை எடுக்க மாதிரி பாவனை பண்ணி விளக்க அணைச்சு போடுறாரு. இருட்டாயிட்டு இவர் பக்கத்துல இருந்து சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்றாரு. வந்த விருந்தாளி சாப்பிடுறாரு, வெள்ளையா கருப்பா எந்த ஒரு மன்கானி யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புறாரோ அவர் விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். காலையில வைத்த காய போட்டவர் ஃபஜ்ருக்கு ரசூலுல்லாஹ்வோட பள்ளிக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா பார்த்து சிரிக்கிறாங்க, அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான், அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் அவரை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பாலைவன வரலாறில் இப்படி மனிதர்களான உலகம் திகைத்து பார்த்தது. பிரான்சுடைய போர்டரை தட்டுற நேரம், அதாவது ஐரோப்பாவை நோக்கி இஸ்லாம் விரைந்து போனது. என்ன மனிதர்கள், இலங்கைக்கு வந்தவர்கள் வியாபாரிகள், இலங்கையில் அவர்களை மனமுடித்து இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அப்படி தன்மைகள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறினாங்கண்டா இது ஹுதா. அன்பு தவறுகளே, ஹுதாவை பத்தி பேசக்கூடிய நேரம் அல்ல. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் டேப்லெட், இதை மட்டுமே போடணும். இதை போட்டா மட்டும்தான் உங்களுக்கு பயம் தெரியாம இருக்கு. குடிச்சவனுக்கு தெளிகிற நேரம் திரும்ப பிரச்சனை பூதாகரமா இருக்கும். இன்றைக்கு நேற்று எவ்வளவு குடிச்சோம், இன்றைக்கு அதை விட கொஞ்சம் கூட ஊத்து, இன்றைக்கு பிரச்சனை அதை விட கூட. இது வாழ்நாள் முழுக்க குடிச்சு படுக்க வேண்டியதான், மனிதன் என்ற தன்மை இழந்துருவான். அப்படி என்றா அன்பிக்கினியவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நிம்மதி வேணுமா, ஆஃபர் பண்றான் அல்லாஹ். ஒன்லி ஒன் வே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறும். 100%. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, ரிஸ்க்ல பிரச்சனையா, பணத்துல பிரச்சனையா? அல்லாஹ் சொல்றான் பணத்தை நம்பாதீங்கன்றான்.
ஏன் தெரியுமா? வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மிருகத்தை கூட, ஒரு சின்ன இன்செக்ட் கூட அல்லாஹ் ரிஸ்க் கலக்காம விடல. எனக்கு ரிஸ்க் ஆல்ரெடி கன்ஃபார்ம். இது உங்களுக்கு ரிஸ்க் கன்ஃபார்ம். எங்க எக்ஸ்பயர் டேட் கன்ஃபார்ம். எங்களுக்குரிய மலக்குல் மௌத் பின்னாடி இருக்கிற குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லது ஊக்கில பிக்கும். உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் இருக்கிறார். டேட் கன்ஃபார்ம், டைம் கன்ஃபார்ம், உங்க ஜர்னி கன்ஃபார்ம், உங்க டிக்கெட் ரெடி, போறதுக்கு ரெடி, வந்தது ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ப்ரிப்பேர், ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். எல்லாமே பிளான் பண்ணி தரப்பட்டிருக்குது. ஜஸ்ட் we are going moving on this journey. இந்த இதுல நம்ம ஜஸ்ட் மூவ் ஆகி கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினியவர்களே, இங்க இடத்துல நான் வந்து ஒரு சின்ன பானியை கொட்டிடுறேன். எறும்பு வருமா வராதா? யார் மெசேஜ் கொடுத்தது? ஹேண்டில் போட்டு ஃபிளைஸ் அனுப்பி எறும்பு பானி கொட்டிட்டோம், டக்குன்னு வந்து சாப்பிடு. அது பாட்டுக்கு லைன்ல வந்து சாப்பிட்டு போகும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அமெரிக்கால கைபாப் ஃபாரஸ்ட்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. இன்றைக்கு மிச்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி அதில் உள்ள புலிகளை கொஞ்சம் ஓரமாக்கிட்டு அதுக்கு வேறையா ஃபுட் கொடுத்தாங்க, மான்களை விட்டுட்டாங்க. மான் அதிகரிக்குமா என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்காக வேண்டி அவங்க பார்த்தாங்க பேலன்ஸ். ஆனா மானெல்லாம் செத்து போச்சு. கடும் தாறுமான மான் பெருகிச்சு. மானுக்கு ஒரு அளவு தான் சாப்பிடலாம், இப்படி மேல பாயணும் அப்படின்னா மேல குதிக்கணும். அது இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அதுல அந்த ரேஞ்சில் தாறுமாற பெருகி செத்து போக ஆரம்பிச்சு. அப்பதான் புரிஞ்சாங்க, 2000 மான் இருந்தா ஒரு 2 புலி இருக்கணும் போல. 2 லட்சம் மானுக்கு இப்படி எடுத்து எடுத்து சாப்பிடுற நேரம் தான் அது பேலன்ஸ் ஆஃப் ஃபுட் போகுது. எல்லாமே பேலன்ஸ் என்று புரிஞ்சாங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர். இந்த சபையில உட்கார்ந்து நீங்க ரிஸ்க்கு பொறுப்பு இல்ல. உங்களுக்கு 5 குழந்தைண்டா வல்லாஹி 5வது குழந்தைக்குரிய ரிஸ்க் இன்றைக்கு உங்க கையில கிடைக்கும். அல்லாஹ் அதுக்கு கூட பரக்கத்தை அளந்திருந்தா இன்றைக்கு அதை நீங்க வீட்டுல கூட பாப்பீங்க. அது மேக்ஸிமம் அந்த ஆளுக்கு கொடுத்தாச்சு. நீங்க மனைவியோட போறீங்கன்னா அதுக்குரிய பரக்கத்து இருக்குது. ரிஸ்க பத்தி இது பண்ண இதா நான் ஒரு ஜஸ்ட் உதாரண ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு கல்புக்கு இதை நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா யார் ரப் நிரஸாக் தாய் வயிற்றுல நிக்கிற நேரம் ஜஸ்ட் ஒரு ஸ்பெர்ம், ஆணுடைய உயிரணு, ஒரு பெண்ணுடைய முட்டை. இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஜப்பார்களாக பெரிய ஆட்கள் மாதிரி நிற்கிறோம். எங்கள் கையில் தான் இல்லை அப்படி நினைக்க போகிறது எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அல்லாஹ் எப்படி வச்சா? அன்பிக்கினியவர்களே, ஒரு சின்ன ஸ்பெர்ம் விந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா விஞ்ஞானிகிட்ட போய் கேளுங்க, அது என்ன சைஸ்ன்னு கேளுங்க. ஒரு பால், ஒரு பேனா விடுங்க, ஜஸ்ட் ஒரு பென் எடுத்துட்டு ஒரு டொட் வைங்க. அந்த பென்னில் ஒரு டொட்டு வச்சா, சின்ன ஒரு பேனாவில் டொட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா அந்த டொட் சின்னதாக தெரியும். விஞ்ஞானிகள் புரியறதுக்கு சொல்றாங்க, டிவைடட் இன்டு 1200 பீசஸ். 1200 துகளா அந்த டாட்டை டிவைட் பண்ணட்டுமா? 1200 துகளா டிவைட் பண்ணட்டுமா? கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் கிடைக்குமே. ஒரு பால் பாயிண்ட் பேனால வச்ச ஒரு டொட்டை 1200 பிளந்த கண்ணுக்கு தெரியாத துகள் கிடைக்குமே. இட்ஸ் a sperm. அதுதான் ஆணுடைய உயிரணுன்றாங்க. சோ அந்த உயிரணு பெண் முட்டை பார்த்துட்டு இருக்குது. லட்சக்கணக்கான உயிரணு போகுது, போய் முட்டையை ஒன்று போட்டி போடுது. அதுல யாரு வேகமா போகுது எந்த உயிரணு அது போய் முட்டையை சந்திக்குது. சந்திச்சா அங்க குழந்தை உருவாகுது. அது அப்படியே போய் கருவறையில இதாகுது. இந்த பயணம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆச்சரியப்படுறாங்க, அது ஏன் அப்படி? ஏதாவது தூசி போனா 4 தும்மல்ல வெளியாக்குது, வைரஸ் போனா நமக்குள்ள இருந்து உடம்பு வெளியாக்குது, அந்நிய பொருளுக்கு உடம்பு இடமே கொடுக்காது. காதால போனா இங்க கவர் பண்ணுது, மூக்கால போனா இங்க கவர் பண்ணுது, இங்க போனா காய்ச்சல் அடிச்சு கவர் பண்ணுது, உள்ளுக்குள்ள எங்களை படுக்க போட்டாவது. எல்லாம் சீவன் எல்லாம் போய் தொண்டை தண்ணி வத்தி கண்ணெல்லாம் காந்தது. படு என்ன உள்ள ஃபைட். ஒத்த அந்நிய பொருள் வந்திருக்கிறான், வெளியிலிருந்து ஒரு வைரஸ், இவனை வெளியனுப்பாம விடமாட்டோண்டு அப்பளவும் செஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளீன் ஆன பிறகு காய்ச்சல் நீங்கிட்டா நவ் யாக்கியோ இப்போ ஓகேன்றது. இப்படி செய்யறது ஒரு உயிரணு வந்த பிறகு அந்த உயிரணுக்கு ராஜ மரியாதையோட அது பயணத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அவ்வளவு அற்புதம். அது மெல்ல மெல்ல அழகாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதுக்கென்று உள்ள ஒரு இடத்துல போய் தொங்குது. நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உணவு தந்தவன் இப்ப தரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் சோ ஹார்ட். அதான் ரொம்ப ஹார்ட். ஏண்டா அந்த கருவறையில போய் அது தொட்டு அப்படியே ஒட்டிட்டா எவ்வளவு கொடுக்கணும்? உங்க பிள்ளைக்கு இப்ப இருக்கு சின்ன பிள்ளைன்னு வைங்களேன், அவருக்கு சோம் இல்ல, அவருக்கு 2 மில்லி கொடுக்கணும். 2 மில்லி கொடுக்கணும்டா நீங்க 5 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் கொடுக்க வேண்டிய ஒரு டோஸ் 5 மில்லிகிராம் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்ற டாக்டர் 2 பெண்டோல் போடுங்க காய்ச்சல் வந்தான்னு 20 பெண்டோல் கையில தர, 20 ஒரே மாதிரி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது வேற மாதிரி பிரச்சனை உண்டாக்கி 40 ஒருமிக்க போட்டா இந்த புள்ளைக்கு சாப்பாடு வேணும், விட்டமின் வேணும், கால்சியம் வேணும், எவ்வளவு வேணும்? நீங்க இன்னைக்கு பால் இருந்து சாப்பிடுறீங்க, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போடுறீங்க, வாந்தியாட்டா வெளியே வரும். அது ஓவரா போனாலும் குழந்தை செத்து போயிடும், கம்மியா போனாலும் குழந்தை வளராது. அளவை போகணும். அந்த அளவை தீர்மானிச்சது யார்? அந்த அளவை கொண்டு போனது யார்? அந்த கருவறையில் வித்தின் 10 months கண்ணு மூக்கு வாய் காது காலோட வெளியே வந்து உளுந்த உடனே தான் அதுக்குள்ள உள்ள அதிசயத்தை பேசுறது நீங்க படிங்க, நம்ம கண் கலங்கி போயிரும். யாரோ
சஜ்தால ஒழுவோம், எங்களுக்குள்ள பயங்கள் நீங்கி போயிடும். யா அல்லாஹ் நீ ரஸாக், யாரையும் டிபெண்ட் பண்ணி நிற்க மாட்டோம், யாரையும் நம்பி நிற்க மாட்டோம், நம் ரப்பை நம்பக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். குழந்தை வெளியே வந்த உடனே குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதெல்லாம் தெரியாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப அற்புதமான ஒரு அறையில் இந்த வெளியே வந்த பிறகு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது லைஃப்பில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அழ ஆரம்பிக்குது. அது ஹாப்பியாக சிரிக்கல. அழுந்த குழந்தை ராத்திரி 1:30 மணிக்கு அழுகுது. அப்போ அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் உள்ள வெளியே வரப்போக்கல அப்படியே ஒரு லைன் தொப்புள் கொடி உற வேண்டுவாங்க, எடுத்து அறுத்தாச்சு. அந்த டைமை கூட வெளியாக்குற டைம் கூட குழந்தைக்கு நோகாம ஒரு திறமம் வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். தாய் அந்த வேதனையில் முருங்கி இப்படி 2 காணி இதாயினா குழந்தை முடிஞ்சு சப்பையாயிடும். அப்படி இல்லாமல் அது நலாக வெளியே ரத்த வெள்ளத்தில் உளுந்த பிறகு தொப்புள் அறுத்து தொப்புள் கொடி இதாக்கிட்டு முடிச்சு. இதுவரைக்கும் உணவு போன லைன் இப்போ ஆஃப். இப்போ ஒரே ஒரு லைன், இப்போ எங்கால குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது? எடுங்கப்பா, குழந்தை பிறந்துட்டுப்பா, பெக்கிங்ஹாம் பேலஸ்ல பிறந்திருக்குதுப்பா, டயனாட் அதாவது இங்க லண்டன்ல பிறந்திருக்குது, பெக்கிங்ஹாம் பேலஸ்ல எடுங்க இருக்கிற ஸ்வீட் எல்லாம் எடுத்து குழந்தைய கொடுங்கண்டா. கபரை தோண்டி போட வேண்டியதுதான். அந்த குழந்தை வாழாது. வேர்ல்ட்ல உள்ள ஹை கிளாஸ் ஃபுட்ஸ் கொண்டு வந்து வச்சாலும் ஜீரண தொகுதி இன்கம்ப்ளீட், இது வரைக்கும் டைஜஸ்ட் ஆகாது. பல்லு இல்லைண்டா டைஜஷன்ஸ் அவுட், பல்லு போகுதுண்டாலும் டைஜஸ்ட்ல பிரச்சனை இருக்குது. சோ இங்க அவுட்டா இருக்கு. இப்ப குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கலாது. என்ன கொடுக்கலாம்ப்பா? நம்ம கொடுக்குற தண்ணியை கொடுத்தாலும் பொறை ஏறிடும். நீங்க அப்படியே படுக்கப்பட்டு ஒருத்தர் கொடுத்து பாருங்க பாப்போம், பொறையேறி செத்து போயிடுவான் சில நேரம். என்ன கொடுக்கறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது வரைக்கும் ஆம்பளை நம்ம சாப்பிட்றதெல்லாம் மலை ஜலமா, வேர்வையா, வெக்கையாப்பவும் ஒரு யுவதியும் அப்படிதான். அன்றைக்கு புதுசாக ஒரு லைன் உருவாகுது. இந்த லைன் தாய்ப்பால். அந்த குழந்தை அழுகிற நேரம் ஃப்ரெஷ்ஷா, வெரி ஃப்ரெஷ்ஷா ரப் என்னுடைய தாய்க்கும் உங்க தாய்க்கும் கொடுத்தது. இட்ஸ் ரியலி எங்களுக்கு நேரடியா எங்களுக்கு தந்த ரிஸ்க், வேற யாருக்கும் இல்லை. இதை கொடுங்க. ரப்புக்கு அந்த அழுகை கேட்குது, இந்த குழந்தை துடிக்குதெல்லாம் உங்க வயிற்று நடக்க போல வெறும் வேற மாதிரி பாட்டுங்க. பில்டிங்ஸை மட்டுமே ரசிச்சு பார்க்காதீங்க. இது துனியாவில் மற்றது மட்டும் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இந்த லைஃப் கொஞ்சம் பாருங்க, ரியலைஸ் பண்ணுங்க. அந்த குழந்தை துடிக்கிற நேரம் அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவரை காட்டி அந்த அம்மா சுமந்தாங்க, அப்பெல்லாம் வரல. ஃபர்ஸ்டா பால் வருது, குழந்தை குடிக்குது, குழந்தைக்கு பொறையறல, அது இறங்குது. இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமானம் இல்லை. நீ எல்லா ஃபார்முலாஸையும் கொண்டு வா, குழந்தைய ஊதுற மாதிரி ஊதி பெரிய பொம்மை மாதிரி செய்யணுமா, கொண்டு வா. ஹை குவாலிட்டி ஃபார்முலாஸ் இருக்குது, சளியும் சேர்ந்து வரும், எல்லாம் கொண்டு வாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்டா? இது லைவ்ன்றாங்க. இது உயிருள்ள பால், அது செத்த பால். அது என்ன உயிருள்ள பால்? இதுல இப்ப என்ன வரணும் என்று ஒன் த ஸ்பாட் தீர்மானிக்கப்படுது. இவ்வளவு போடணும் கால்சியம், இவ்வளவு கடைசியா ஃபேக்ட் வரும், கொழுப்பு. அது போட்ட உடனே குழந்தைக்கு ஒரு வகையான மயக்கமான தூக்கம் போகும். நம்ம ஃபார்முலால நாம கடையில் வாங்குற பால்ல கடைசியா ஃபேக்ட் போய் சேராது. எல்லாம் ப்ரீ பேன் செம்மஞ்சள் பால், பாக்டீரியா வைரஸ் துரத்தி அடிக்கும். இட்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இந்த உலகத்துக்கு ஒரு கண்ணு போதும் 1க்கு 2, ஒரு கிட்னி போதும் 1க்கு 2. வாழுங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி. உன் கல்பு மட்டும் பதறுதா? லைஃப்ல போகுதுன்னு நினைக்கிறியா? உன்னை விட்டு போகுதுன்னு நினைக்கிறியா? நோ, இல்லை. நிஜமா உன்னோட நான் நிற்கிறேன். இதை மட்டும் நினைச்சு பார். உன்னோட நான் நிற்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸாபிலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போங்க. அவர் யாரோ போய் அவர் என்ன சொன்ன? வயலுக்கு சதிரி ஃபிரௌன்ட்ட நான் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் நான் சொல்லவா? வயலுக்கு சதிரி, என்ன நெஞ்சு இருக்குது. வலா யந்தலிகு லிசானி, எனக்கு பேச்சு வராது. ஃபார்சிலா ஹாரூன், என் தம்பி ஹாரூன் அனுப்பியா அல்லாஹ். ஹஃப்ஸு மின்னி லிசானன், என்னை விட தெளிவா பேசுவார். நான் பேசினா மூசான்னு பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் கொஞ்சம் திக்குவாய். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ் என் சதுர விசாலமாக்கி, அல்லாஹ் என் காரியத்தை லேசாக்கு. ஃபிரௌன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், இட்ஸ் சோ ஹார்ட். இந்த தவா லேசி இல்லையா அல்லாஹ்? வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்குல முடிச்சு அவிழ்த்து யா அல்லாஹ் கேட்கிறார். என்னாச்சு நினைக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ, உங்களோட நான் நிற்கிறேன், போய் பேசுங்க. சுப்ஹான ரப்பி அகிமி ஸலாத்த லிஸிக்ரி, என்ன நினைச்சு பார்க்க தொழுகையை நிலைநாட்டுங்க. மூசா போங்க, ஃபிரௌன் அரண்மனையில நீங்க போய் பேசுங்க. இன்னனி மஅகுமா, அவங்க 2 பேரோட நான் நிக்கிறேன், கேட்பராகவும் பார்ப்பராகவும். கையை வெச்சா பாப்பம் என்கிறான் அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறார். இந்த மைண்ட் அப்படியே காமாவும் பீஸா. இந்த வேர்ல்ட்ல உள்ள எல்லாத்தையும் நீங்க நம்பியிருந்தா அது உங்களுக்கு பதற வைக்கும். இது ஒரு நீண்ட தலைப்பு. ஷேக் எனக்கு இந்த தலைப்பை தர்ற டைமில் நேற்று நான் கேட்ட எவ்வளோ நேரம் 45 மினிட்ஸ் இருந்தாங்க, என் டைம் முடிஞ்சு. அன்புக்கினியவர்களுக்கு ஒரு பெரிய பாடம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குல்ப். அதில் ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கல்புக்கு கொடுக்க வேண்டிய நிறைய மருந்துகள் இஸ்லாம் சொல்லுது. பாலைவனத்து வரலாறு, பாலைவனம் உலகத்துக்கு எழுந்து நின்றது
பணத்தால் இல்லை. இன்றைக்கு பணம் என்று நினைக்கலாம். குர்ஆன் அது இறக்கப்பட்ட மண். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவைகளை உலகுக்கு தெரியாத இந்த பூமியை திருக்குர்ஆனால உலகத்துக்கு காட்டினார். ஜஸ்ட் இன் 23 years மகாத்மா காந்தி இந்தியாவில் லண்டனுக்கு போய் லியோ டால்ஸ்டாய்கிட்ட படிக்கிறார். லண்டனில் படிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலி. மகாத்மா காந்திக்கு அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்தியாவுக்கு வந்தவர் ஏராம் புடவை உடுக்கிற மாதிரி ஒரு வெள்ளை உடுப்பு போட்டுட்டு செருப்பை வீசிட்டு வாழை இலையில் என்பது இந்து கல்ச்சர் இல்லை, அது மகாத்மா காந்தி கொள்கை. பிளேட்டில் சாப்பிடாம வாழலைண்டா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எழுப்ப போகிறோண்டா அவர் வெறுங்காலோட அவர் துண்டை போட்டு இந்தியாவுடைய தேசிய தந்தையானார். மகாத்மா காந்தி அத்தனையும் செஞ்சு போட்டு சொன்னார், இந்தியாவை மாற்றணுமெண்டா ஒரு உமர் வேணுமென்றார். அன்பிக்கினியவர்களே, அந்த வாழ்க்கையை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. அவங்க போன பல்கலைக்கழகம் இல்லை, உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத மறைக்க முடியாத அற்புத வரலாறு இந்த மண்ணில் நடந்திருக்குது. அதுதான் ரப்புடைய இதாயத். அல்லாவிடம் நாங்கள் தொழுகையில் இன்றைக்கும் கேட்டோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை தந்து. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனால் பிரச்சனை வருமெண்டா அதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி கல்வி நமக்கு வேணும். அந்த தாக்கு பிடிக்கிற கல்வி எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. பெருமானோட துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பெரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வை நிலைப்பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் கேட்டாங்க, யார சொல்லலாம் எங்கள் விஷயத்தையும் பயப்படுறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்வி இருக்குது, பெரட்டி போட்டுருவான். பேசுகிற நான் மரணம் வரைக்கும் மூமினான் என்று மௌத்தாகணும் என்ற பிரார்த்தனையை நான் செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. என்னை இந்த கல்வி பெறன்றும். நீங்கள் நம்பியிருந்த உங்கள் புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்கள் மனைவி மக்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், அல்லாஹ் ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டான். ஃபைனலாக ஒரு 10 minutes முடிச்சுட்டா ஷேக், பரவாயில்லையா? ஒரு 10 minutes இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இந்த தலைப்பு இன்கம்ப்ளீட். அதாவது நான் உங்களுக்கு சொன்னது நிம்மதி. அல்லாஹ்வுடைய உதவி என்பது உண்மையாகவே அதான் அங்குள்ள ஃபிக்ர். அல்லாஹ்வோட உதவியை நம்புகிற நேரம் இந்த கல்பு அமைதியாகிற மாதிரி வேறு எதுலையும் அமைதியாக. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். மக்களே, ஒரு நாளும் உங்களோட இருக்கிற எல்லாரும் உங்க வாக்குறுதி, உங்க நண்பர் உங்களுக்கு மீறிட்டு போவாங்க. அல்லாஹ்வை நம்பினவங்க வல்லாஹி வல்லாஹி சொல்கிறேன், இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத், ஒரு நாளும் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். வரலாறு நெடுகிலும் போய் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெட் சீ கொஸ்ஸா நிக்கிற நேரம் முன்னாடி வந்து நிக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, மூசா இன்னா லமுதுரக்குன், மாட்டிட்டோமே மூசா, இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், என் ரப்பு என்னோட நிக்கிறான், வழிகாட்டுவான். கடல் பிளந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் என்ற நம்பிக்கை. ஃபைனலாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்பு அமைதியாக இருக்கணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன கொல்ல வராங்க, உங்களை கொல்ல வராங்க அப்படின்னா அமைதியாக இருப்போமா? எங்களை பிடிச்சி கைதியை பிடிச்சி எங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க போகிறாங்கன்னு அமைதியாக இருப்போமா? நிம்மதி இருக்க மாட்டேன். ரசூலோட லைஃப் எங்களுக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு இந்த பிரச்சனை மட்டும் ஒரு மாதம் இருந்தால் நான் நினைக்கிறேன் நாங்கள் நரம்பு வெடித்து செத்து போயிடும். அவ்வளோ பயங்கரமான பிரச்சனை. என்ன வேர்ல்டில் எல்லா லக்ஸரி லைஃபையும் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பெரிய வாகனம்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ஒருத்தன் ஷூட் பண்ணுறதுக்கு விரட்டிட்டே இருந்தான்டா, அவனுக்கு வேர்த்து வடிஞ்சு போயிடும். என்ன கொல்ல பார்க்குறான், அவனுக்கு போகிற வெஹிக்கிள் விளங்காது. பெருமானாரை கொல்லுவதற்கு எத்தனை பேர் வந்தாங்க? பத்ரில் 1000, உஹதுல 3000, அஹ்ஸாப்ல 10,000. அஹ்ஸாபை மட்டும் சொல்லி முடிக்கும். 10,000 10,000 பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு ரசூலுல்லாஹ் வேணும்ன்றாங்க. என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லல, முஹம்மது இப்னு அப்துல்லா முஹம்மதை தாங்கண்டாங்க. ஜஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன வேணும்? ஈச்சப்பழம் தருமா? எங்களுக்கு வேணாம். உங்க மதீனாவை கேப்சர் பண்ற டார்கெட் எங்களுக்கு இல்ல, நாங்க சிட்டி மக்கா, யோ வில்லேஜ், நீங்க மதீனா, எங்களுக்கு இது வேணாம். உங்களை இருக்கிறாரே அவரை கொண்டு வாங்க. எத்தனை பேர் வந்தீங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரி அரபு கோத்திரம் எல்லாம் யுனைடெட் ஆகி 10,000 குறைஷிகள் 4000, மீதமுள்ள அரபுகள் சேர்ந்து ஒரே கோஷத்தோட 10,000 பேர். பள்ளிக்கு வெளியே 10,000 பேரை நீங்க எட்டி பாருங்க பாப்போம். இந்த ரவுண்ட் அப் பண்ணி 10,000 கணக்கு போட்டு பாருங்க, நாங்க எவ்வளவு இங்க இருப்போம். எங்களை மாதிரி இங்க மாதிரி எத்தனை மடங்கு நினைக்கிறீங்க? இவ்வளவு மக்கள் வெளியே நிக்கிறாங்கடா. அவ்வளவு பேர்ட்ட ஒரே கோஷம் என்னண்டா, அப்துல்லா முஹம்மது எங்கள்கிட்ட ஒப்படைங்க, உங்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அஹ்ஸாபை பத்தி நான் டீட்டெயிலா பேசல. பெரிய அகல் தோண்டினாங்க, கடுமையான வறுமை. உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் மதீனாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் பெரிய மலை, பின்னாடி பனு குறைல யகூதிகளோட ஈச்சமர தோட்டம். அங்கே போய் ஒரு ஒப்பந்தம் அடிச்சாங்க யகூதிகளே, அந்த பக்கம் அனுப்பாதீங்க. ஆமா, நாங்கள் இங்கே 2 பேர் தானே மதீனா, ஓகே, அவனு ஓகேன்ட்டான் பனு குறைலால. இந்த பக்கம் நீண்டது ஒரு இது என்ன செஞ்சாங்க, ஒரு குழியை தோண்டினாங்க. சல்மான் அல் ஃபாரிஸ் சொன்னார், பாரசீகத்தில் ஈரானில் அந்த ஏரியாக்களில் நாங்கள் இப்படி தான் செய்வோம், இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி இது பண்ணிடுவோம், இந்த அகல் தோண்டுவோம், அது மாதிரி தோண்டுவோமா? சரின்னு அகல் தோண்டிட்டாங்க. தோண்டினா 10,000 வெளியே நிற்கிறாங்க. அவங்களோட கோஷத்தை சொல்கிற டைமில் 29 நாள், சில ரிவாயத்துப்படி 30 நாள் யுத்தம் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், நீங்கள் எந்த கால்குலேஷன் பண்ணாலும் அல்லாஹ்வோட உதவியை சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நிஅமல் நஸீர் நிஅமல் மௌலா,
நீங்க யார்கிட்டையும் போய் உங்களை ஒப்படைக்காதீங்க. இந்த உலகத்துல ஆக சிறந்த உதவியான அல்லாஹ், நீங்க கை ஏந்தினா அவன் கேட்கிறான், அவன் தருவான், பொறுத்திருக்கணும். அவன் இப்ப தரத்துக்கு அடிமை இல்ல, நாங்க அடிமை. எஜமான்ட்ட கெஞ்சி 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 கேட்ட எஜமான் தருவான். ஆனா அவன் அடிமை தான் இப்ப தரணும். அவன் எஜமான், நிஅமன் நசீர், அவன் தான் சிறந்த உதவியான். வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க. அந்த நம்பிக்கை யாரு கல்வில நிக்குதோ அவங்க உதவியை கண்ணால பார்ப்பாங்க. நோ சான்ஸ். 1000 பேர் வந்தாங்க பத்ர்ல, 300 பேர் சஹாபாக்கள், போர் வீரர் இல்ல. ஆனா போற நேரம் மக்கா தண்ட தலைமையெல்லாம் இழந்து போச்சு. ரசூலுல்லாஹ் வந்து அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாம் செத்து. ஹல் வஜத்துக்கும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு நீங்க புரியுறீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உமர் பின் கத்தாப் பிடிச்சு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜனாசாவோட இந்த செத்த பொடிகளோட பேசுறீங்களே அதுக்கு கேட்காது. அல் ஆன் யஅலமூன், உமர் இப்ப புரியுறாங்க, உமர் அவங்க இப்ப புரியுறாங்கன்றாங்க. முடிச்சு உஹது முடிச்சு அஹ்ஸாப் 10,000 பேர் வந்து வெளியில நிக்கிறாங்க. பெருமானார் வேணுமென்ற ஒரே கோஷம். இங்க உள்ளுக்குள்ள 3000 பேர் தான். ஆனா இவங்க கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் கொண்டு போயிட்டு. இல்ல 29வது நாள் அது 30வது நாள் எது நடக்கக்கூடாது நடக்குது. யுத்தத்துடைய அகோரம், அது சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. நீங்க போய் தனிய படிங்க. அவ்வளவு பயங்கரமான வார், அவ்வளவு பயங்கரம். ஏனண்டா யகூதிகள் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. முறிச்சா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெப்ப இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய மலைகள். இதுதான் வார ரூட் மதீனாக்கு என்டர் ஆகுறதுக்கு. அதுல பெரிய அகல் குழி வந்தா குழியில உழணும், இல்லை நாங்க நிக்கணும். இவங்க இங்க நிப்பாங்க, அம்பு எய்கிறாங்க. ஒரே ஒரு ரூட்டுக்கு பின்னாடி வரலாம். அங்க யகூதிகள் பாதுகாப்புல நிக்கிறாங்க. அவங்களோட மதீனா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அவங்க சின்ன பாப்புலேஷன் தான், இருந்தாலும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது, விட்டுறாதீங்க. சோ குறைஷிகள் இவங்களை பகைக்க மாட்டாங்க, அடிச்சுக்கொள்ள மாட்டாங்க. சரியா யகூதிகளுடைய அந்த பகுதி முடிய பெண்களும் பிள்ளைகளும் அங்க பார்டர் லைன்ல நிக்கிறாங்க. அங்க எல்லாம் இங்கதான் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதை உடைச்சிட்டு வந்தா பின்னாடி உள்ள ஈச்சமர தோட்டத்தால என்டர் ஆகினாங்கண்டா, அல்லது யகூதிகள் திறந்து கொடுத்தாங்கண்டா, ஓகே அடிங்க, கதையை முடிச்சிருங்கண்டா. ஃபர்ஸ்ட் ரத்த வெள்ளம் ஓடும், பிள்ளைகளும் பெண்களையும் வெட்டி வீழ்த்துவார்கள். இதுதான் நடக்கும். ஏண்டா இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த பக்கம் தான் யுத்தம் நடக்குது, இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் ஒரு ஆள் வர்றாரு. யார சொல்லலாம், யகூதிகள் பிரேக் பண்ணிட்டாங்க. பெருமானார் வாயை பொத்துங்கன்றாங்க. பனு குறைலாக்கள் ஒப்பந்தம் மீட்டாங்க, வாய் பொத்துங்க. பெருமானார் அஞ்சு நாங்க யாருக்கு இந்த மெஷின் போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அவர் வந்து ரகசிய மொழியில சொல்றாரு, யார சொல்லலாம், உண்மை உண்மை உண்மையா அதுக்குள்ளார என்டராக பாருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் நான் ஒரு பிக்சர், இந்த அல்லாஹ்வோட உதவியை என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிக்சரை சொல்றேன்னா, இதை விட பவரான ஒரு சோதனை நீங்க பார்க்க மாட்டீங்க. என்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எதை மறைக்க நினைச்சாங்களோ அது அப்படி பரபரன்னு மெசேஜ் போயிடுச்சு. எல்லாரும் நிக்கிற நேரம் எல்லாருக்கும் மெசேஜ் அப்படி போச்சு. என்ன ஆயிட்டு, அவங்க என்டர் ஆகுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க எப்படி இருக்கும், அவ்வளவு ஈமான்தாரிகள் எப்படி இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் பயந்தாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இவங்க ஓடி புள்ளையை பாதுகாக்கணும், பெண்ணை பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும். உடனே எல்லாம் சிதறி போயிரும், எல்லாம் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். அவர்கள் உங்களுக்கு மேலான ரோட்ல வந்தாங்க, உங்களுக்கு கீழ் ரோட்ல வந்தாங்க. என்ன அர்த்தம்? மேல் ரோட் கீழ் ரோட்டுண்டா, அதாவது உங்களுக்கு மேலாக வந்தாங்க கீழால வந்தாங்கடா, வானத்தால வந்தாங்க தரையால வந்தாங்க அர்த்தம் இல்ல. இந்த பாதை கீழால வரும், அந்த பாதை மேல, அதாவது மேடு பள்ளம் இருக்குமே, அது மாதிரி ரெண்டு ரோட், இந்த பகுதி அந்த பகுதி. ஒன்று நீங்க இந்த பகுதி, அடுத்தது பனு குறைலா பின்னாடி பகுதி. இஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உள்ளக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு உடனே முடிச்சு போச்சு சிட்டி என்ட்ரி. அதாவது ராஜாக்கு இப்ப கடல் தண்ணி அனுப்புறாங்களாமே, இது மாதிரி இதெல்லாம் மீட் பண்ணி வாய் கிட்ட எதிரி வந்து வெட்ட போறான்னு கேள்விப்பட்ட எப்படி நிக்கும்? அல்லாஹ் சொல்றான், வீடியோ பண்ணினா வீடியோ ரிலீஸ் பண்ண எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் சோதனை. மூமின்களுக்கு பிரச்சனை வராதுன்னா பிரச்சனை வரக்கூடாது. குர்ஆன் பேசுவது ஒரு பிரச்சனை, ஒன்று முடிய மறு பிரச்சனை, மறு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை. ஏன்னா நமக்கு வரப்போறது பிரச்சனை, அதோட சொல்யூஷன் தான் குர்ஆன் பேசுது. இஸ்ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் இஸ்ஸாகத்தில் அப்சார். இது கேள்விப்பட்ட உடனே உங்க கண்கள் பதங்கிட்டு, வா ரசூலுல்லாஹ்வை காப்பாத்த நாங்க முயற்சி எடுக்கிறோம், எங்க எது நடக்க கூடாது நடந்துட்டு என்ன நாங்க என்ன நினைப்போம்? யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களை காப்பாத்த நினைப்போம். ஏதோ தப்பா நடந்துட்டு யாரோ உன்னை நம்பிக்கிற கூட்டம், யா அல்லாஹ் நாங்க சொல்ல மாட்டோமா? இஸ்ஸாகத்தில் அப்சார். அல்லாஹ் சொல்றா, நீங்க போய் வீடியோ பண்ணி பார்த்தா கண்கள் இப்படி ஒரு ஆள் புதங்கி நின்றா, அப்படியே இப்படி புதங்கி நின்றா எப்படி இருக்குமோ, நீங்க அப்படி நின்றீங்கன்றா அல்லாஹ். யுத்தம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் கமெண்ட் பண்றான், வபலகத்துல் குலூபுல் ஹனாஜிர். தொண்டைய கல்பு அடைக்குது. அர்த்தம் என்னடா, நிஜமா போய் கல்பு தொண்டை அடைக்கல. அரபுகள் சொல்லுவாங்க, ஒரு பயம் வந்தா ஒரு ஆளுக்கு பேச்சு வராது. எப்படி பேச்சு? எப்பா எங்க புடிச்சு வந்திருக்கிறான், உங்க வாப்பா தப்பு பண்ணாரா, மகன் வந்து வாப்பா இருக்கிறார வீட்டுல, யாரு
அவனுக்கு பேச்சு வராது. இதுக்கு சொல்லுவாங்க அரபிகள் வபலகத்துல் குலூபுல் ஹனாஜ், கல்பு தொண்டை அடக்குது, உங்களால பேச்சு வரல, என்ன நடக்குது? யா ரப் வததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க. என்ன நினைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் யா ரப் உன் தூதருக்கு நாங்க நிக்கிற நேரம் எது நடக்கக்கூடாதோ அங்க குறைஷி நுழைஞ்சிட்டான், ரத்த வெள்ளம் ஆக போகுது. யுத்தத்தை 29 days நாங்கள் முறையடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோ இதாக நின்றோம், எங்கள் கையில் எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறேன் இப்படி நடந்துச்சு. இதான் வீடியோ. இது இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ குர்ஆன் ஆயத்தை அஹ்ஸாபில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது லைவாக சஹாபாக்களுக்கு யுத்தம் முடிஞ்ச போகிறோம். யார் யுத்த களத்தில் நின்றாங்களோ அவங்களுக்கே அல்லாஹ் சொன்ன, உங்களுக்கு கண் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்க பேச்சு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்க கல்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா? வத்தலுன்னூன பில்லாஹி, அல்லாஹ் பத்தி யார் அப்படிங்கற உனக்கு உதவி வேணும் யாமனு துடிக்கிற வெரி ஃபைனல் மூமெண்ட். இப்போ முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இஸ் ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை உங்களை நோக்கி வருகிற நேரம், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதன் லம் தரவுஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பேசுறத பார்க்க போக்கல அல்லாஹ் பெரிய பெரிய வார்த்தை போடல, சாதாரண காத்து ரீஹ். அல்லாஹ் சொல்றான் ஒரு படம் உங்களுக்கு வந்துச்சு, ஏ விசுவாசிகளே, யா அய்யுஹன் நபி அப்படி சொல்லல அல்லாஹ், யா ஸஹாபுன் நபி, ஏ நபியுடைய சஹாபாக்கள், நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசினா தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, அது ஈமான் கொண்ட நம்ம எல்லாரும் கை கட்ட சொல்லி யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இஸ் ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை உங்களிடம் வந்த நேரத்தில் நாங்க என்ன பண்ணினோம் தெரியுமா? நீங்க ஒன்றும் பண்ணல. ஃபைனல் மூமெண்ட்ல ஒரு முஸ்லீம்ல போய் பரட்டி பாருங்க ஹதீஸை, அது சொல்வதற்குரிய நேரம் இல்லை. கடுமையான ஒரு காத்து அடிச்சுட்டு கூதல், நகர முடியாத கூதல். அல்லாஹ் அதுக்கு என்ன வேர்ட் சொல்றது? நான் பேசப்புக்குள்ளே கடுமையான காத்து கூதல். ஃபாரிசல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். ஓ கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கிறதுக்கு அல்லாஹ் செஞ்சா. முடிச்சு போச்சு ஃபைல், யுத்தம் முடிஞ்சு. அதோட போனவங்க திரும்பி வரல. ஒரு அடிச்ச காத்துக்கு இதுக்கு மேல தாக்கு பிடிக்கலாம். அவங்க வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க படையெடுத்து 10,000 பேர் வெறும் கையோட போனாங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அவர் ஒன்றும் பண்ண இயலாது, அவரை கொல்லவே இயலாது என்ற முடிவை அவங்க எடுத்துட்டு அவங்க திரும்பி வரல. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? அல்லாஹ் அதை முடிச்சு நாங்க இந்த யுத்தத்தை போட்டா புக் எழுதுவோம். அல்லாஹ் சொல்ற வக்கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன பண்றீங்கன்னு அல்லாஹ் பார்க்கத்தான் செஞ்சான். அல்லாஹ்க்கு என்ன வேணுமா? பிரச்சனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? நாங்க எவ்வளோ அல்லாஹ்வோட க்ளோஸ் ஆகிறோம், நாங்க எவ்வளோ அரசியலை நம்புறோம், நாங்க எவ்வளோ பேங்க் பேலன்ஸை நம்புறோம், நாம எவ்வளோ இதை நம்புறோம், இதுதான் அல்லாஹ்க்கு வேணுமா? வக்கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. என்னாச்சு? யுத்தம் முடிச்சு ஜஸ்ட் வித்தின் 1 year, 7 மண்டா. இதை நினைச்சு பாருங்க, வித்தின் 1 year ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க. இந்த யுத்தத்தில் அகூரத்தை நாங்கள் தனியாக பேசணும், நேரம் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன். 1 yearல இந்த கனவை கண்டா யார் என்ன சொல்லுவாங்க என்று சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அல்லாஹ்வோட உதவியை நேரடியாக கண்ட கூட்டம். ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. ரோம பேரரசு கொல்ல வந்தாலும் ரசூலுல்லாஹ் கொல்ல முடியாமல் போச்சு. ஆனால் இந்த அஹ்ஸாப் முடிஞ்சு வித்தின் 1 yearல ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க. சஹாபாக்கிட்ட சொல்லுங்க, நான் கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு? ஹரத்தை தவாஃப் செய்கிற மாதிரி, உம்ரா செய்கிற மாதிரி கனவு. சஹாபாக்கள் என்ன சொல்லணும்? யா ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வந்தாங்க கொல்றதுக்கு, இப்போ நாங்கள் எங்கள் பாப்புலேஷனே அவ்வளோ இல்லை, நாங்கள் ஹரத்துக்கு போகிறோமா வித்தின் 1 year, என்ன நடந்திருக்கு? யார சிரிச்சாங்க. யார சொல்லலாம்? ஹரம் காபத்துல்லா போறதுக்கு சிரிச்சாங்க. 1400 பேர்கள் ரெடி ஆகுறாங்க ரசூலோட போக. துல்குலைஃபால போனா ஒரு பெண்ணுக்கு புள்ள கிடைக்குது. அவள் யார சொல்லலாம், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, யார சொல்லலாம், என்னையும் கூட்டிட்டு போங்கன்றாங்க. அந்த வரலாறுலாம் படிச்சு பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக்னு போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் கேட்கிறேன், போல எந்த ஒரு கூட்டமாவது இப்படி நடக்குமான்னு கேட்கிறேன். 10,000 பேர் கொல்ல வந்தாங்க. ஒரு வருஷமாக இல்ல, அந்த அச்சம் அவங்க கல்பலையில் அல்லாஹ்வோட உதவியை நம்பின ஒரு கூட்டம். ரப்பு போ சொன்னால் போவார்கள். போற வழியில இப்பதான் அச்ச நேர தொழுகை வரப்போகுது, உங்களுக்கு தெரியும். அங்க போய் உம்ரா செய்ய கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ண முடியல. இஸ்லாம் வெற்றி பெறுகிற ஹுதைபியா ஒப்பந்தம். அல்லாஹ் சொன்னா சூரத்துல் ஃபத்ஹ்ல, நபியே ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்துட்டோண்டு. நீங்க போய் படிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அங்க போய் நின்றாங்க, குஃபார்கள் இதா போனாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடுத்த பயணத்துல ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றியை கொடுத்தான், எல்லாத்துக்கும் இது பண்ணா. அதனால சொல்றேன், இந்த பிரச்சனைகள் ஓயாது. அந்த ஓயுமென்று நம்பின கூட்டம் ஏமாந்துருவாங்க. ஐரோப்பா ஏமாறும், வெஸ்டர்ன் வேர்ல்டு ஏமாறும் என்று அவங்க நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை முடியும் என்று. எந்த பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. வல்லாஹி அது ஓயாது. ஆனா எது ஓயும் தெரியுமா? எங்க கல்பு அமைதியா. பிரச்சனை வந்துட்டே இருக்கிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். யாருடைய கல்பு என் ரப்பி என்னை கைவிட மாட்டான்னு நம்பினானோ அவனுக்கு இந்த பிரச்சனை எதுவும் பண்ணாது.
மூமினுக்கு உதாரணம் சின்ன செடி என்றாங்க, ஃபாஜருக்கு உதாரணம் பெரிய தேவதார் மரம் என்றாங்க. காத்தடிச்சா செடி இப்படி வளையும் இப்படி வளையும். மசலுல் ஃபாஜர், ஃபாஜருக்கு உதாரணம் பெரிய தேவதார மரம், அடித்த காத்து கீழே விழுந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு பெரிய ஒரு கன்செப்ட். அல்ஹம்துலில்லாஹ், வல்லாஹி ஷேக் என்னை கூப்பிட்ற நேரத்துலேயும் அந்த சந்தோஷப்பட்டேன். குவைத் வாழக்கூடிய எங்களுடைய மக்களோட நான் பேசணும். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாம் ஜென்னாவுக்கு போகணும். இது ரொம்ப உயர்தரமான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானுடைய மார்க்கம் என்பது அது வேல்யூலெஸ், அதுக்கு வேல்யூ சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட தீனை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தா அந்த ஹிதாயத்தை திரும்ப திரும்ப கேட்டு அதன்படி நம்ம நடந்துட்டோம்டா அல்லாஹ்வோட உதவி நிச்சயமாக வரும். நம்ம நினைக்கிற நேரம் வருமெண்டா அவன் அடிமை இல்லை, அவன் எஜமான். ஆனால் அவன் வாக்கு மீற மாட்டான், நிச்சயமாக உதவி செய்வான். அது டைமுக்கு வந்து சேரும். ஹி நோஸ் த டைம், அவனுக்கு டைம் என்னென்னு தெரியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு நாடுகளில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் ஜென்னாவை நோக்கி போகணும். என்னுடைய கல்விகள் அமைதி பெறணும் என்றால் ஜிக்கர்கள் ஃபத்குரூனி அத்குர்க்கும். அல்லாஹ் ஒன்று சொல்கிறான். இது என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஆயத்து. ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு என்னை நினச்சி பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன்றான். சுபஹான ரப்பி, குவைத் மன்னர் உங்களை நினச்ச எப்படி இருக்கும், அது எவ்வளோ சந்தோஷம். அல்லாஹ் சொல்கிறான், என்ன நினைங்க, உங்கள் பிரச்சனை நேரம் உங்களை நான் நினைப்பேன். சுப்ஹானல்லாஹ், மூமின்களுக்கு கிடைச்ச மிக பெரும் பொக்கிஷமான ஒரு ஆயத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களை மன்னித்தருள் புரிந்து நம்ம அனைவருக்குடைய பாவங்களை மன்னிப்பானா. நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஜன்னாவுக்குரியவர்களாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவார்.